சாவை பற்றி கவலைப்படாதவனை சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெல்கம் டு டக்குனு ரீச். இனி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலாஜி மோகன் டைரக்ட் பண்ணி தனுஷ் நடிச்சிருக்க படம் மாரி 2. மாரி 2 இந்த கதையோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாரி 1ஓட சீக்வலை அப்படியே டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு. மாரி 1ல் தனுஷ் ஜெயில விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இருக்கிற வில்லனை கொண்டுட்டு அந்த ஏரியாவில் அவரே வந்து ஃபார்ம் ஆகுறாரு. அதோட கண்டினியூஷனை அப்படியே டேரக்டர் எடுக்கிறாரு. இந்த படத்துலேயே அவங்களுக்கு ஒரு சில வில்லன்கள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து தனுஷ் கொல்றாரு. எப்படி கொல்றாரு, எதனால கொல்றாரு அப்படின்றது வந்து கதை. மாரியை சாதாரணமாக கொல்லக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, முடியவும் முடியாது. இதெல்லாம் என்னடா பேசு, எங்களுக்கு இதுக்கு மேலே டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு மேலே இந்த படத்தோட கதையை தான் சொல்லணும். இந்த கதையை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு படத்தில் பார்க்குற சுவாரஸ்யம் எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்து நம்ம இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஆர்டிஸ்ட்டை பற்றி, அவங்களோட ஆக்டிங்கை பற்றி நம்ம இப்போ பேசலாம். இந்த படத்தில் தனுஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஹீரோயினா சாய் பல்லவி பண்ணியிருக்காங்க. ஏன்டா சாய் பல்லவின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணார் டேரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை சாய் பல்லவி வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் இருக்குது. இந்த கதையிலடா என்னடா மெச்சூர்டான ஆக்டிங் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் பேசுறதும், டைலாக் டெலிவரி, இதெல்லாம் தான் ஒருத்தரோட ஆக்டிங்கை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அடுத்து இந்த படத்தில் தனுஷ் கூடயே சேர்ந்து நடித்தவங்க, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்போ நம்ம பேசலாம். இந்த படத்தில் தனுஷோட ஃப்ரெண்ட்ஸை ஆஸ் யூஷுவல் வினோத் ரோபோ சங்கர் வராங்க. புது ஒரு கேரக்டராக கிருஷ்ணா வராரு. வினோத் ரோபோ சங்கரையும் தாண்டி கிருஷ்ணா தான் வந்து தனுஷோட திக் ஃப்ரெண்டு அப்படின்றது வந்து கதையில் இருக்க ஒரு புது ட்விஸ்ட்டு. அது எப்போ திடீர்னு அவர் ஃப்ரெண்ட் ஆனார், மாரி 1ல் அவர் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதான் மாரி 1க்கும் மாரி 2க்கும் இருக்கிற கண்டினியூஷன். கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன். அடுத்து தனுஷோட வில்லன்களாக நடித்தவங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். தனுஷ்க்கு ஆப்போசிட்டாக வில்லன் கேரக்டர்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெயினான வில்லன் அப்படின்னா அது வந்து டொவினோ தாமஸ். டொவினோ தாமஸ்க்கு தமிழில் இதான் முதல் படம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் மலையாளத்தில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே செம ஹிட்டு அப்படின்றது வந்து நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டொவினோ தாமஸ் பார்க்குறதுக்கு வில்லன் லுக் இருக்கா, அவர் வந்து வில்லனோட ஃபீல் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரப்போ அவருக்கு முடியலாம் நல்லா பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு ஒரு சைக்கோ கேரக்டராக அவரை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் வந்து நல்லா மக்கள் மனசில் நிற்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கதைக்கு தேவைன்றப்போ அவருக்கு முடி வெட்டி ட்ரிம் பண்ணி அவரை வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் ஆல்ரெடி மலையாளத்தில் நல்ல ஒரு லுக்கோடு இருக்கிற ஹீரோ அப்படின்றதுனால இந்த படத்தில் பார்க்குறப்ப அவருக்கு அந்த ஹீரோ லுக் இருக்குது. ஸோ அவர் வில்லனாக ஏற்றுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அது இந்த படத்தில் ஒரு மைனஸ். அவரை தாண்டி இந்த படத்தில் நிறைய குட்டி குட்டி வில்லன்கள் பண்ணிடுறாங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கு சமகாமடியாக பப்ளியாக இருக்கிறதுனால அவங்கள வில்லனாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது இன்னொரு கொஸ்டின். உனக்கு என்னை பற்றி இன்னும் தெரியல மாதிரி. I am a very very bad man. மாரி 1க்கும் மாரி 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாரி 1ல் சிங்கிள் லைஃப் தான் கெத்து அப்படின்னு சுற்றி இந்த தனுஷை கூட்டின்னு வந்து மாரி 2ல் லவ்வரு ஃப்ரெண்டு அப்படின்னு கொடுத்து அவர் நாட்டியஸ்ட் டானா இருந்தவரை பொறுப்பான மனுஷனாக மாற்றி திருப்பி நாட்டியஸ்ட் டானாவே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் மாரி 1க்கும் மாரி 2க்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். ட்ரூத்மா சொல்கிறாங்கண்ணா. ஏரியா பூரா டார்ச்சர் கொடுக்கறது நம்ம மாறினா, நம்ம மாறியவே டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த அராத்த ஆனந்தி. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி தான் டேரக்டர் எடுத்திருக்காரு. காமெடி, ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதுனால எதுவுமே நமக்கு அதிகமாக தெரியாது. இந்த படம் நம்மளை வந்து ஏமாத்தாது. நான் மொத்த போகிற உசுரு ஏன் உசுராச்சே, அவ்வளோ சொல்லிட்டா போவிட்டுருவேண்ணா. இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்திருக்க சில சிஜி ஒர்க்ஸ் தான். அடிக்கிறப்போ வாயிலேருந்து ரத்தம் பல்லு எல்லாம் பறகுறப்போ அதை ஸ்லோ மோஷனில் பிரைட் கலர்ஸில் காமிச்சிருக்காங்க. அது பார்க்குறப்போ குபீர்னு சிரிப்பு வருது. என்னதான் நியூட்ரல் ஃபேனாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் சிரிப்பு வரும் இல்லையா? அதனால தான் இந்த படத்தில் இது ஒரு மைனஸாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவும் இல்லை. ஆனால் டிஎன்ஏ காம்பினேஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு இது ஒரு மைனஸாக இருக்கும். மாரி 1ல் எப்படி பிஜிஎம் தனுஷோட ஆக்டிங்கையும் மீறி வெளில வந்து நம்மளை கற்ற வச்சதோ, இந்த படத்தில் அது ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது. அதுவும் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த படத்தை நான் பார்க்கணும், என்ன ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நியூட்ரல் ஃபேனாக இருந்தால் போதும், கமர்ஷியல் ஜானரை லவ் பண்ணுறவங்களா இருந்தால் போதும், இந்த படம் கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படம் நல்லாவே இல்லை, இந்த பத்திக்கே போகாத அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க தனுஷ் ஃபேன்ஸோட ஆப்போசிட் கேங்கில் சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அதனால மட்டும்தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த படம் ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள். இது வந்து மினிமம் கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டோம்னா நாங்கள் சொல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். அடுத்த ரிவ்யூ கொடுக்குற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டக்குனு ரீச் டீமே.